இதனால எவ்வளவு நட்டம் வரப்போகுது? இன்னும் நிறைய லிஸ்ட் சொல்றாங்க. நான் வாசிச்சது கொஞ்சம் தான், உங்களுக்கே நிறைய லிஸ்ட் வந்திருக்கும். எனக்கு நேற்றிலிருந்து இது என்ன சார் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா ஆந்திராவுக்கு போகுது, நேத்துல இருந்து எனக்கு இது டேட்டா பாருங்க. பாருங்க, அதானி ஹைடர், அதானி ஸ்டீரியோ ப்ராஜெக்ட்ஸ் 12,297 எங்க போயிருக்கு? ஆந்திராவுக்கு போயிருச்சு. ராயல் என்ஃபீல்டு 2,500 கோடி ஆந்திராவுக்கு போயிருச்சு. அப்போலோ டயர்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் 5,100 கோடி ஆந்திராவுக்கு. கிரீன் எனர்ஜி டயர் ப்ராஜெக்ட் 2 லட்சம் கோடி ஆந்திராவுக்கு. அஸ்ரின்கான் போக் 30,000 கோடி ஆந்திராவுக்கு. அம்கா கிரப்ஸ்லியா அம்கா பெனிஃபிஷியல் ஆர்ஜிபி, அந்த எழுத்து எனக்கு சரியா தெரியல, சரி பரவாயில்ல, 15,000 கோடி. எந்த நிறுவனத்தின் பேரில் நான் எல்லாம் ஆந்திரா, எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது ஆந்திராவுக்கு போயிருக்கு. அப்போ யூனியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் இந்த 22 நாளில் தமிழ்நாடு ரீசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாசஸ் பாருங்க, ஷிஃப்டட் டு ஆந்திர பிரதேஷ் எவ்வளோ போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதா? நான் எடிட்டரை காமிக்க சொல்கிறேன். 2 லட்சம் கோடி இந்த 22 நாளில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் வாய்ப்புகள் ஆந்திராங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் போயிருக்கு. இது என்னன்னே எனக்கு புரியல. 22 நாள்ல ஏதோ தமிழ்நாடு அரசு வந்ததே ஏதோ ஆந்திராவுக்கு வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணுமாங்கிறது தெரியல. அப்படி எதுவும் கட்டாயம் இருக்கா என்னன்னு தெரியல. இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அரசு வந்தவுடன் பக்கத்து மாநிலத்துக்கு, குறிப்பா ஆந்திராவுக்கு இவ்வளவு அனுப்பி இருக்கிறாங்கன்னா இது நம்ம என்ன சொல்லி புரிஞ்சுக்க எனக்கு ஒண்ணுமே இது புரியலைங்க. இந்த மாமன்னன் படத்துல வடிவில் சொல்லுவார்ல, என்னங்க அது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு மக்கள், ஆனா எல்லா வேலை வாய்ப்பையும் நம்ம அள்ளி அள்ளி ஆந்திராவுக்கு தரோம். இங்க எதுவும் சந்திரபாபு நாயுடு கட்சி எதுவும் நின்றுச்சா என்னன்னு தெரியல.